சூதாட்டம் மதுரை பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு கேம்பிளிங் பற்றி ஒரு இன்சிடெண்ட் இருக்கிற படம் இது பேசிக்காக டைரக்டரோட 4 வருஷம் உழைப்பு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படும் நான் நம்புகிறேன். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தருண் கோபி சார் பற்றி நான் சொல்லவே வேணாம். ஏன்னா அவரோட திமிரு படம், அவர் மாயாண்டி குடும்பத்தினார், அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு அவர் கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஷுர், ஏன்னா அவர் 4 வருஷமாக இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் போட்டிருக்காரு. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படணும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும். ஹலோ behindwood.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமணா பேசுகிறேன். இன்றைக்கி என்னோட அடுத்த படம் சூதாட்டம். யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் தான் படம் எடுத்துகிட்டு சூதாட்டமாக நினைப்பாங்க. பட் நாங்கள் சூதாட்டம்னு ஒரு படமே எடுக்கிறோம். பட் whatever said and done, it's a very good movie. நான் அந்த ஒரு கேரண்டி உங்களுக்கு இன்றைக்கி நான் முதல் நாளே கொடுக்கக்கூடாது, பட் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் கேட்டப்போவே ஐ வாஸ் டேம் ஷியோர் திஸ் இஸ் இட். ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் நாளையிலேருந்து ஷூட்டிங் போனோம்னா மதுரைக்கு ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சுட்டு வரணும். அதை நியாயப்படுத்தணும் அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கு தேவையான சீன்ஸ் இருக்கட்டும், நடிப்பு இருக்கட்டும், லைட்டிங்ஸ், குட் டீம், எங்களுக்கு இருக்கிற நல்ல டீம் இருக்குது. ஸோ இந்த டீமை வச்சுக்கிட்டு அந்தந்த ஆர்டிஸ்ட்டு, அந்தந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை அந்த ஸ்கிரிப்டை ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களை விஷுவலாக கொண்டு வந்துட்டால் போதும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் உழைப்போம். இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலும் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படமாக இவங்க முன்னாடி கொண்டு வருவோம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸே திமிரு ப்ரொடக்ஷன்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் திமிராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல படமாக உங்கள் முன்னாடி வரும். உங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கும். தயவுசெய்து எங்களை விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் திவ்யா. நாங்கள் இதில் 3 பேரும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிகிட்ருக்கோம். திமிரு ப்ரொடக்ஷனோட சூதாட்டம் இந்த படத்தில் தான் நாங்கள் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம். இந்த கதை ரொம்பவே நல்ல கதை. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் நியூ கமர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தில் நீங்கள் எங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. behindwood.com நேயர்களுக்கு காதல் சுமனுடைய அன்பான வணக்கம். சூதாட்டம் திமிரு ப்ரொடக்ஷன் வழங்கும் சூதாட்டம் படத்துடைய ஆரம்ப நாள் விழாவில் உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன். படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எல்லாத்தையும் இயக்கி தயாரிக்கிறவர் மாமா தருண் கோபி சார் அவர்கள். அவருடைய முதல் படம் திமிரு பார்த்துருப்பீங்க. பரபரப்பான ஒரு திரைக்கதையோட தமிழ்நாடு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். ஒரு 10 திமிரு படம் ஒன்றா பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான பிரம்மாண்டமான படம். அதனால் பிரம்மாண்டம் வில்லேஜ்லன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் காஸ்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா காதல் சந்தியா, ரமணா சார், விசித்திரன், வைரவன், தீப்பட்டி கணேசன், நான், ஜோ மல்லூரி சார்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. சில படங்களில் கதாநாயகி, அதாவது நடிகருடைய தேர்வு தான் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த நடிகர்களை கதையை கேட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு படம் முழுக்க தருண் கோபி சாரோட வர ஒரு கேரக்டர், காமெடி, சென்டிமெண்ட்டுன்னு கிராமத்து வாழ்க்கையில் இருக்க ஒரு கலந்துக்கட்டுன்னு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய படமாக இது அமையும். வித்தியாசமான படங்கள் என்றைக்குமே வெற்றி பெறும். அந்த வகையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வளர வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். behindwood வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். நிறையா வில்லங்கம்னா என்ன சொல்லுவாங்க. நான் இப்போ வில்லங்கத்துக்கு வரல, என் லைஃபுக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். திமிரு ப்ரொடக்ஷன்ஸ் என்னுடைய ப்ரொடக்ஷன். நான் பண்ண முதல் படம் திமிரு. அதனுடைய பேர் எடுத்துக்கிட்டு தான் திமிரு ப்ரொடக்ஷன்ஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதன் மூலமாக சூதாட்டம் டைரக்ட் பண்ணி நடிக்கிறேன். இதில் ஸ்பெஷல்னா நான் 4 வருஷத்துக்கு பிறகு டைரக்ஷன் பண்ண வர்றது தான் ஸ்பெஷல். இது எப்படின்னா, நட்பு உயிருக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த நட்பை எப்படி உசுறு போயிட்டுன்னா பதறமோ அது மாதிரி அந்த நட்பு போயிடுச்சுன்னா பதறணும் என்றது தான் கதை. இதில் என்னுடைய பேரை காதல் சந்தியா பண்ணுது. என்னுடைய இன்னொரு ஹீரோ கோஸ்டாரை ரமணா பண்ணுறாப்புல. அது வெரி குட் டீம். தேவரா சார் கேமரா பண்ணுறாரு. வெரி குட் டீம். இதில் என்னோட தாய் மாமனை கும்கியில் நடித்தார் இல்லைங்களா, ஜோ, அவர் பண்ணுறாரு. இன்னொரு மாமனை காளியப்பன் அண்ணன், அவர் நியூஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. அது வெரி குட் மூவி. அது திமிர கல்லி ஒரு 4 மடங்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே படம். இட்ஸ் எ ஸ்க்ரீன் பிளே. வந்த கதை தான், பட் ஸ்க்ரீன் பிளே சவால் விட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக் மேலே நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் படம் பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லை. அப்படி தான் நான் திமிருக்கு போயிட்டு விட்டேன். அதேமாரி இதுக்கு சொல்கிறேன். நேயர்களுக்கு
வணக்கம். சூதாட்டத்தோட கேமராமேன் தேவராஜ். நான் ஆல்ரெடி வந்து யோகி ஆதிபகவான் கேமராமேனாக பண்ணிக்கிறேன். நடுவில் பேச்சேக்க மருமன்னு ஒரு படத்தை பண்ணோம். அந்த படத்தோட ஹீரோ வந்து தருண் கோபி சார். திரைக்கதை வசனமும் அவர் தான். திமிரு காலைக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது அவர் டேரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஹீரோ தருண் கோபி சார் தான். இந்த படத்தோட களம் வந்து டோட்டலாக வந்து மதுரை பேக்ட்ராப்பில் தான் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஸ்கிரிப்ட் தான் இது. பெரியகுளம், தேனி, மதுரை இந்த பேக்ட்ராப்பில் தான் டோட்டலாக அந்த படம் வந்து ஷூட்டிங் இது பண்ணுறாங்க. படம் வந்து டோட்டலாக வந்து ஸ்லாங் முதல் கொண்டு எல்லாமே வந்து அந்த ஒரு மதுரை ஸ்லாங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் 4th வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 70 days படத்தை முடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரி அண்ட் பிப்ரவரி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இந்த படத்தோட வந்து 435 கேமரா தான் வந்து ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணுறோம் இந்த படத்தை. ஆக்சுவலாக இந்த படத்தோட கேமராமேன் தேவராஜ்ன்ற சொல்கிறதில்ல. இந்த படத்தோட வந்து களம் வந்து வில்லேஜ் ஸ்கிரிப்ட் தான். இந்த வில்லேஜ் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைப்படுதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இது பண்ணுறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டோனில் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா படத்தோட ட்விஸ்ட் நிறையா இருக்குது. இந்த இன்ட்ரோட் பிளாக் அப்புறம் வேறு ஒரு களமாக இருக்கும். அந்த படம் வேறு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க.